ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு செடி நடலான்னு பார்த்தா, லேட் ஆயிடுச்சு. சரி ஈவினிங்கே எல்லா செடியும் நட்டுக்கலான்னு விட்டுட்டேங்க. ஈவினிங் வந்ததுமே மாட்டுக்கான புல்லெல்லாம் அறுத்து வச்சுட்டு, தண்ணி வச்சுட்டு, அடுத்து செடி நட தான் போயிட்டோம். இந்த டிராகன் செடி வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா தாங்க இருந்தது. ரூ. 90 போட்டிருந்தாங்க. கேஷ் ஆன் டெலிவரிங்கும்போது ரூ. 113 வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீஷோவில் வந்துட்டு பிளான்ட் ஆட் பண்ணுறது எப்படி வருமோ என்னன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, ஓரளவு நல்லாதே வந்திருந்தது. ரொம்ப சின்னதா இல்லாம, ரொம்ப ஒஸ்ட்டுன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ஓகேவா தான் இருந்தது. 5 பிளான்ட் அனுப்பியிருந்தாங்க டிராகன் ஃப்ரூட்டு ரூ. 113. பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல. 5மே நட்டாச்சுங்க. நட்டுட்டு தண்ணிலாம் மொண்டு ஊற்றி விட்டாச்சுங்க. அடுத்தது வந்துட்டு ரொம்பவே மண்ணெல்லாம் கட்டி கட்டியாக இருந்ததெல்லாம் மம்டி வச்சு கொத்தி பார்த்தேன். தூளாகணும் ஆகலை. 2 தடவை ஓட்டிட்டேன். கொஞ்சம் நல்லா காய விட்டு ஓட்டியிருந்தா ஓரளவு மண் வந்துட்டு பொல பொலன்னு இருந்திருக்குமோன்னு தெரியல. ஈரத்திலே கொஞ்சம் ஓட்டினதெல்லாம் மழை வேறு பேஞ்சிருந்தது. தண்ணி ஏற்கனவே இருந்ததால் கட்டி கட்டியாக தான் பேர்ந்தது. ரொட்டேட்டர் விட்டு பொல பொலன்னு ஆகும்னு பார்த்தேன். சரி 2 தடவை ஓட்டிட்டோம், இனிமேல் காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்மளே மம்டி வச்சு கொஞ்சம் ஓரளவு பெரிய கட்டியாக இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டுடலான்னு சொல்லிட்டு தாங்க வெட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு தேவையான கீரை அப்படியே ஒரு பாத்தியில் விரைச்சி விட்ருவோம் இன்னைக்கேன்னு சொல்லிட்டு தான் பாத்தியை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வச்சுருந்த அவரை செடி எல்லாமே நல்லாவே வந்துருச்சு. ரோஜா செடி தாங்க ஏன் இவுத்துண்ட வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அப்படியே ஒரு கொஞ்சம் இடம் மட்டும் ரோஜா செடிக்காண்டியே ஒதுக்கி நம்ம ரோஜா தோட்டம் மாதிரி உருவாக்கிடலான்னு பிளான் பண்ணி, இந்த இடத்துல நம்ம ரோஜா செடி வரத்துக்குள்ளே கீரை எல்லாம் எடுத்துக்குவோம். அதுக்குள்ளே ரோஜா பிளான்ட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் இந்த குரங்கு அதுக்கு மேலே பிளான் பண்ணிடுச்சு. வைக்கிற முக்கை எல்லாத்தையும் கடிச்சு 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 சாப்பிட்டு பூக்கவே விட மாட்டேன்னுடுச்சு. அப்பயே என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, "ரோஜா செடி முக்க குரங்கு திங்குது. நம்ம இங்கே வைக்க வேண்டாம். பழைய இடத்துல வச்ச இடத்துலயே வைக்கலான்னாங்க." நான் தான் கேட்கல. "இல்ல எனக்கு ரோஜா தோட்டங்கிற மாதிரி தனித்தனியா வேணும்." அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். அது பார்த்தா ரோஜா முக்க கூட விடாம தின்னுட்டு இருந்தது. அப்படியே அரைக்கீரையெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த விதை ஒரு தாத்தாட்ட தான் அரியலூர் சந்தையில வாங்கிட்டு வந்தேன். எப்படி வருதுன்னு தெரியல. ஆனா இது விதைச்சி 3 நாள் கழிச்சு தான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓரளவு கீரை ஒண்ணு ஒண்ணும் வருது. ஆனா நல்லா வந்த மாரி தெரியல. இன்னும் 2, 3 டேஸ்ல தெரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். நல்லா விரைச்சி விட்டு தண்ணி வந்துட்டு நம்ம மொண்டு தாங்க ஊற்றணும். இன்னும் வாய்க்கால்லாம் சுத்தம் பண்ணாதால தண்ணி இந்த வாய்க்காலில் விட முடியல. சரி நம்ம அதுக்குள்ளேயே நம்மளே மொண்டு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கால் சுத்தம் பண்ணலாம் நாளாகுங்க. ரொம்ப அப்பயும் குப்பையுமா கிடக்கு. அதனால் சரின்ட்டு விட்டாச்சுங்க. கையாலே தான் மொண்டு ஊற்றினா 8, 9 குடம் ஊற்றியுமே கட்டி சரியாக கரையலை. சரி டெய்லியும் ஊற்ற ஊற்ற சரியாயிடுன்னு விட்டாச்சுங்க. என்னுடைய வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.